ஒண்ணும் இல்ல, இந்த சாட்டை துறைமுருன்னு என்னண்ணே ரொம்ப மன சங்கடமா இருக்குண்ணே. அண்ணே ஏன் சத்தம் போட மாட்டேங்கன்னு தெரியல அண்ணே. நான் பேசுறேன், பேசி சத்தம் போடுறேன், உடனே சத்தம் போடுறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் தம்பி பதிவு பண்ணிக்கிறேண்ணே. நம்மளாம் அண்ணனை வந்து முன்னெச்சரிக்கையா பாக்குறேன் தம்பி. அவர் விஷயத்துல அந்த சாதி உணர்வு நல்லா தெரியுது. உண்மையிலே நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. அவர் உண்மையை தமிழ் தேசியவாதி சீமானன் தம்பின்றத தமிழ் தேசிய கருத்தா பதிவு பண்ணணும். அவர் பேசுறதுல அந்த உணர்வு நம்மளுக்கு பார்வை பார்க்கும்போது தெரியுது. தனிப்பட்ட ரீதியில இது போன்ற ஆடியோக்கள் பேசுறத வெளியிடுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாதுதான். ஆனா எதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா பண்றாங்கன்றது நமக்கு தெரியல. அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்றது, அவங்கள்ட்ட மத்தவங்கள்ட்ட பேசுறது வந்து மத்தவங்க வெளியிடுறதுங்கிறது தொடர்ச்சியா அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். த சேம் டைம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல நீங்க விஜய் கிட்ட இதான் எதிர்பார்க்க முடியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடக்கிறதுக்கு துணைத் தலைவராக ஆக்கிட்டாங்கன்னா, துணைத் தலைவர் அவர் ஆக்கல. இது வந்து ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொசீஜர். இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் பேசியிருக்கணும், வீரியமா பேசியிருக்கணும். மாநில உரிமை பறிப்பு விவகாரத்துல தொடர்ச்சியா அவருடைய வெளிப்படுத்தும் முறைகளை வந்து நமக்கு ரொம்ப போதாமைகள் இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள் வந்து சார் ஏற்கனவே உங்க கூட்டணியில கிடையாது சார். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது கூட்டணின்னா என்ன அர்த்தம்? விசிக தான் கூட்டணியில இருக்குது, காங்கிரஸ் கூட்டணியில இருக்குது, இவங்க எல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளியில இருந்து ஆதரவு தான் தெரிவிக்குது. அந்த கட்சி சொல்றதையாவது தாவேக அரசு கேட்கணும். அப்படி கேட்பதுதான் மரபு, அப்படி கேட்பதுதான் சரியும் கூட. அப்படி பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்ல. உங்களை ஆதரிச்சவங்க தான் உங்களை கேட்கறாங்க. காவிரில போய் தண்ணியை கொண்டு வர போறீங்க அப்படின்னு கர்நாடகா போய் சண்முகம் தொடர் கேட்டாரா இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? பாஜகவோட சமரசமா சார் கேக்குறீங்க. பாஜக விடுங்க சார், திமுகவோட சமரசமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்? நேற்றைக்கு நடந்த சட்டமன்ற பேரவையின் போது மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன கேட்கிறாரு? என் டேபிள்ல இருக்குது, ஆதாரம் இருக்குது, எடுக்க வச்சிடாதீங்க. தேர்தல் யாருக்காவது நல்லா நடக்க வேணாமா? அவங்களுக்கு நன்மை நடந்தா உங்களுக்கு என்ன சார்? நடக்கலன்னா உங்களுக்கு என்ன? ஊழல் பண்ணியிருக்கான், லஞ்சம் பண்ணியிருக்கான், தூக்கி அடிங்க சார். வெளியில யாரா இருந்தா தூக்கி வீசுங்க, நடவடிக்கை எடுங்க, சாட்டைய சுழற்றுங்க. விஜய் சாட்டை எடுங்க. என்ன அமைதியா இருக்கிறீங்க? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருண்மொழிவர்மன். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். சார், சமீபத்தில் விசிக நிர்வாகி அவர்கள் சீமான் அவர்கள பேசின ஒரு ஆடியோ வந்து ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டே இருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்களை கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோ வந்து வெளியாயிருக்கு. தனிப்பட்ட ஆடியோக்களை இந்த மாதிரி லீக் பண்ற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட ரீதியில இது போன்ற ஆடியோக்கள் பேசுறத வெளியிடுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாதுதான். ஆனா எதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா பண்றாங்கன்றது நமக்கு தெரியல. அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்றது, அவங்கள்ட்ட மத்தவங்கள்ட்ட பேசுறது வந்து மத்தவங்க வெளியிடுறதுங்கிறது தொடர்ச்சியா அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். த சேம் டைம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விசிகாவுடைய எழுச்சி மாநாடு அப்படிங்கிறது ஒரு வகையில வெற்றி மாநாடு தான். ஆனா அந்த மாநாட்டை குறித்து பல்வேறு விதமான நபர்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்க முடியாது. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாடு எழுச்சி மாநாடு வெற்றி பெற்ற மாநாடு தான். ஆனா அந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள் தெளிவு பெறக்கூடிய அளவுக்கான அடுத்த கட்ட பயணம் பாதை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு அதுல நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. உட்கட்சியில பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுல வந்தே தட் மீன்ஸ் இறுதியில வந்து தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. இப்படி பல சில விமர்சனங்களும் நம்ம சில பேர் முன்வைக்கத்தான் செய்யறோம். அப்போ ஒரு கட்சியினருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. ஏன்னா தாவேக்காவோட அவங்க கூட்டணியில இருக்கிறாங்கன்னும் போது தாவேக்காவை எதிர்க்கிற விமர்சிக்கதான் செய்வாங்க. ஆனா அது அவ்வளவு தூரம் அது கடுமையான ஒரு போக்கோடு அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலே எதிர்கொள்ளலாம். அதே சமயம் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லை மீறி விமர்சனங்கள் வைத்திருந்தாருன்னா தவிர்த்திருக்கணும். அவர் வச்சிருக்கிறாரு, அந்த வீடியோ நான் இன்னும் பார்க்கல. அவர் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் என்ன உடல் மொழியில பேசிருக்காருன்றதை நான் பார்க்கல. அது தவறாக இருக்கும் பட்சது தவறுதான். ஆனா அதை வந்து இன்னொரு அவர் மேல அவர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரு நீங்க பேசலாம். தனிப்பட்ட ரீதியில பேசுற ஆடியோக்களை வெளியிடுறதுங்கிறது அவ்வளவு ஆரோக்கியமான போக்கு இல்லை தம்பி. இதை தொடர்ந்து தொகுதி மறுவரை விவகாரத்துல வந்து ஒரே வாரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பல்டி எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அந்த தென் மாநில முதல்வர் மாநாட்டில் பேசின விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இது என்ன பேசியிருக்கிறாரு தென் மாநில முதல்வர் மாநாட்டில்?
இது மாதிரி மக்களவை மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் குறையாத வகையில் சட்ட ரீதியாக உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு தொகுதி மறுவரை விஷயத்துல. இல்ல நீங்க விஜய் கிட்ட இருந்து இதான் எதிர்பார்க்க முடியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடக்கிறதுக்கு துணைத் தலைவராக ஆக்கிட்டாங்கன்னா, துணைத் தலைவர் அவர் ஆக்கல. இது வந்து ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொசீஜர். எந்தெந்த இடத்துல வைக்கிறாங்களோ அந்தந்த தொகுதி அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் தான் தலைவர்களா துணைத் தலைவர்களா இருக்க முடியும். அமைச்சர் தலைவரா இருப்பாரு. ஓகேவா? இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இன்னும் ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். அவர் பெருசா எதுவும் பேசல, சாதாரணமா தான் அது கடந்து போறாரு. ஆனா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் பேசியிருக்கணும், வீரியமா பேசியிருக்கணும். மாநில உரிமை பறிப்பு விவகாரத்துல தொடர்ச்சியா அவருடைய வெளிப்படுத்தும் முறைகளை வந்து நமக்கு ரொம்ப போதாமைகள் இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற DK சிவகுமார் அவர்கள் 3 தமிழர்களை பச்சை படுகொலை செய்திருக்கிறார் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கன்னட இனவெறி அரசு. இந்த கன்னட இனவெறி அரசை கண்டித்து தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியான தாவேகாவின் தோழர்கள் ஏன் ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டன ஊர்வலம் நடத்தல அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவங்கள்ட்ட எதுவும் பதில் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கன்னட இனவெறி காங்கிரஸ் DK சிவகுமார் அரசு இதே போன்ற நடவடிக்கை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவிரி விவகாரத்துல இருக்கட்டும், மேகதாது அணை பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப இந்த தமிழர்களை படுகொலை செய்ததா இருக்கட்டும், ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு வந்து ரொம்ப அமைதியா இருக்குது. எல்லை மீறி போனது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் தலைவர்கள் யாரும் வாய் திறக்க கூடாதுங்கிறாரு. நாங்க வாய் திறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா அப்படின்னு திரும்பி நம்ம இங்க வாய் திறந்து கேட்பதற்கு கேட்க நாதியற்ற கூட்டமா தமிழ் இனம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுக்கிறது. அவரை தான் நம்ம பக்கத்துல பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். வேற வழியில கழுத்து வச்சு நெரிக்காமனு நீங்க கேட்கலாம். கழுத்தை வச்சு நெரிக்க சொல்லல, தார்மீக ரீதியில நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நம்ம கேட்கணும்ல. இயற்கையா கொடுத்த தண்ணி தான் இப்ப தண்ணி நமக்கு வந்திருக்குது. உபரி நீர் வந்திருக்குது. உரிமை நீர் வந்துச்சா? தமிழ்நாட்டுக்கு உரிமை நீர் வந்துச்சா? அதை கொடுக்காத DK சிவகுமாரை ஏன் கண்டிக்கல அமித்ஷா? அல்லது அதை பற்றி ஏன் வெளிப்படையா பேசல நம்முடைய முதலமைச்சர்? இந்த கேள்விலாம் நமக்கு இருக்குது. குறிப்பா இந்த மாதிரி விவகாரம் வெளியே வரும்போது ட்விட்டர்ல ஒரு சில விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் நிச்சயம் இதை ஏத்துக்க மாட்டாங்க, நிச்சயம் கூட்டணில இருந்து வெளியேறுவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் இப்ப போக தொடங்கிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? யாரு கம்யூனிஸ்டுகளா? கம்யூனிஸ்டுகள் வந்து சார் ஏற்கனவே உங்க கூட்டணியில கிடையாது சார். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது கூட்டணின்னா என்ன அர்த்தம்? VCK தான் கூட்டணியில இருக்குது, காங்கிரஸ் கூட்டணியில இருக்குது, இவங்கெல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளியில இருந்து ஆதரவு தான் தெரிவிக்குது. இப்ப நாளைக்கே அவங்க ஆதரவு வெளியே கூட வாங்கிக்கலாம். அப்படி வெளியில வாங்கினாலும் தாவேகாவுக்கு இன்னைக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 6 இடம் காலியா போயிருச்சு. கம்யூனிஸ்டுகள் வந்து மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, அதுக்கெல்லாம் தாவேகா பாபு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேகா அந்த பயப்படத்தான் கடந்து போயாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுல ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனையை அணுகக்கூடியது, மக்களுக்காக அது சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அந்த கட்சி சொல்றதையாவது தாவேகா அரசு கேட்கணும். அப்படி கேட்பதுதான் மரபு, அப்படி கேட்பதுதான் சரியும் கூட. அப்படி பண்ணாலும் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்ல. உங்களை ஆதரிச்சவங்க தான் உங்களை கேட்கறாங்க. காவிரியில போய் தண்ணியை கொண்டு வர போறீங்க அப்படின்னு கர்நாடகா போய் சண்முகம் தொடர் கேட்டாரா இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப அது போன்ற விஷயங்களை இடதுசாரிகளுடைய குரலை வந்து செவிமடுத்து கேட்கணுங்க. கம்யூனிஸ்டுகளை தேடி சென்று அவருடைய விவரங்களை வாங்கி வாருங்கன்னு ஒரு வட்டாட்சியர், ஒரு தாசில்தார் ஆர்டர் போடுறாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இடதுசாரிகளும் CJP போன்ற கட்சியிலும் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்ல கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ள கூடாதுன்னு கல்லூரி கல்வி தலைவர் வந்து ஆர்டர் போடுறாருங்க. கடுமையான விமர்சனம் வந்த பிறகு பின்வாங்குறாங்க. பின்வாங்கிறது முக்கியம் இல்ல, ஹூ ஆர்டர்ட் தட்? யார் இந்த ஆணையை பிறப்பித்தவர்? இந்த ஆணையை பிறப்பித்தவர் நோக்கம் என்ன? அவர் பின்னணி என்ன? அவர் யார் சொல்லி அதை பிறப்பித்தார்? நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? 2வது நான் சொன்ன விஷயத்தை பத்தி நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பென்ஷன் பண்ணாதான் நாளைக்கு இன்னொருத்தர் பண்ண மாட்டார். அது அப்ப RSS பிடிக்குள்ள இந்த ஆட்சியர்கள் இருக்கிறாங்களா, அதிகாரிகள் இருக்கிறாங்களா? அப்ப அதிகாரிகள் பிடிக்குள்ள ஆட்சி இருக்குதா? போன ஆட்சி ஓராண்டுக்கு மேலதாங்க அதிகாரிகள் ஆட்சியா அப்படின்னு நம்ம யோசிக்க பார்த்தோம். 3 மாசத்துக்குள்ள இப்ப அதிகாரிகள் ஆட்சியான்னு பேச வைக்கிறீங்களே, என்ன நியாயம் இதுன்னு நான் கேட்கறேன். இது ரொம்ப ஆபத்தான அறிகுறி தம்பி, இது ரொம்ப ஆபத்தான அறிகுறி. குறிப்பா பாஜகவிடம் தாவேகா தஞ்சம் அடையுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எதுவுமே எடுத்து பேசாம ஒரு டக்குன்னு சரண்டர் ஆயிட்டாங்களே இந்த தொகுதி மறுவரை விஷயத்துல. எப்படி எடுத்துக்கிறது இத? தொகுதி மறுவரையறை விவகாரத்துல வந்து எல்லோருடைய முகத்திரையும் கூடிய சீக்கிரம் கிழிய போகுது. திமுகவோட முகத்திரை, தாவேகாவின் முகத்திரை, அதிமுகவின் முகத்திரை. அதிமுக ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அது ஒரு விஷயம். அப்ப என்னன்னா திமுக பாருங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றான்.
அதாவது இதுதான் இந்த டீலிமிட்டேஷன் வச்சுக்கோங்களேன். இதான் அந்த பேப்பர்னா எடுத்து காட்டுறவங்க செஞ்சு காட்டினா தான் மக்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, இதான் டீலிமிட்டேஷன் பேப்பர்னா இப்படி வச்சு கொளுத்துனா அப்படி எப்படி இப்படி கொளுத்துனா அப்படி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கே அது மாதிரி கொளுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணல. உங்கள் எதிரிகள் வேறையாக மாற மாற உங்களுடைய நோக்கங்கள் இலக்குகள் வேற வேற மாதிரி போகுது. இன்னைக்கு தமிழ் இந்து திசை பத்திரிகையில பாஜகவின் புதிய அமைச்சரவையில திமுகவினுடைய எம்பிக்கள் இணைவார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. எந்நேரம் மறுத்திருக்க வேணாமா? திமுகவின் தோழர்கள், திமுகவின் முரசொலி, திமுகவினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் மறுத்திருக்க வேணாவா? ட்விட்டர் ஹேண்டில்ல இந்த மாதிரி பொய் செய்தி போடுறாங்க, எங்களுக்கு என்றென்றும் எதிரி பாஜக தான் பேசியிருக்க வேண்டாவா? அப்ப அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்று சொல்வது உங்களுக்கு பொருந்துகிறதா? எனில் உங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவோட சமரசம் செய்து உங்களை துவங்கி இருக்கிறீர்களான்ற கேள்வி எழுகிறது இல்ல? அதே கேள்வியப்பா இப்ப நம்ம தாவேக்காவை பார்த்து கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? பாஜகவோட சமரசமா சார் கேக்குறீங்க. பாஜக விடுங்க சார், திமுகவோட சமரசமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்? நேற்றைக்கு நடந்த சட்டமன்ற பேரவையின் போது மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன கேட்கிறாரு? என் டேபிள்ல இருக்குது, ஆதாரம் இருக்குது, எடுக்க வச்சிடாதீங்க, எடுக்க வச்சிடாதீங்க. தேர்தலையாவது யாருக்காவது நல்லது நடக்க வேணாமா? அவங்களுக்கு நன்மை நடந்தா உங்களுக்கு என்ன சார்? நடக்கலன்னா உங்களுக்கு என்ன? ஊழல் பண்ணியிருக்கான், லஞ்சம் பண்ணியிருக்கான், தூக்கி அடிங்க சார் வெளியில. யாரா இருந்தா தூக்கி வீசுங்க, நடவடிக்கை எடுங்க, சாட்டையை சுழற்றுங்க விஜய், சாட்டை எடுங்க. என்ன அமைதியா இருக்கிறீங்க? அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஓஹோ, அப்ப முதலமைச்சர் ரொம்ப நெளிவு சுழிவு பார்த்து அடுப்பாரு, நேரம் காலம் வரும்போது எடுப்பார். நேரம் காலம் வரும்போதுன்னா அதான் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்களா சார்? நீங்களே எடுங்க சார் உடனே நடவடிக்கை. அப்ப உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன டீலிங்னு கேட்பாங்களா இல்லையா? அதற்கு வழி சமைத்து கொடுக்கிறாரா இல்லையா முதலமைச்சர் விஜய்? அது அவர் தான் தவிர்க்கணும். அதனால டீலிமிட்டேஷன்ல ஒருவருடைய முகத்திலையும் கிழிய போது. டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநில உரிமைகளை பேசக்கூடிய மாநிலங்களின் கழுத்து அறுக்கப்படும், உரிமைகள் பறிக்கப்படும். நம்முடைய எந்த விதமான உரிமைகள் நம்மளால இதுக்கப்புறம் பெற முடியாது. துச்சமென தூக்கி இருந்து கொண்டிருக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இதற்கு மேல நம்மள கண்டுக்க கூட மாட்டான். ஏன்னா நம்ம ஜென்மத்துக்கு அவனுக்கு ஓட்டு போடணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இவனை ஒதுக்கி இவனை ஒழிச்சாதான் நம்ம மேல ஜெயிக்க முடியும் முடிவுக்கு வந்துட்டான். அதை நோக்கி போக போறான். அவ்வளவு வீரியமா இருந்த திமுகவே சோடை போய் இருக்கிறது போன்ற தோற்றம் இருக்கிற போது நேற்று பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடிய தாவேகாவால என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பார்க்கத்தானே போற என்ன பண்ண போறாங்கன்னு. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த சட்டப்பேரவையில முதல்வர் விஜய் அவர்கள் விதித்த மிரட்டலா கூட அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். தன் கையில ஆதாரம் இருக்கு, நடவடிக்கை எடுக்காம இப்போ முதல்வர் தள்ளி வைக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதை தேர்தலுக்காக யூஸ் பண்ணலாம்னு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் போகுது. இது எப்படி சார் பாக்குறது? இல்லங்க, தேர்தலுக்காக யூஸ் பண்றதுக்கு அது என்ன, அது என்னது? அது தேர்தல் ஊழல் பட்டியலை வெளியிட்டா தாவேக்காவுக்கு ஆதரவா இருக்கும்ல. அதாங்க, இது எப்படி இருக்குன்னா தேர்தல் சமயத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை ஒதுக்கி போடுவாங்க. அது ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒரு இரண்டாம் தர அரசியல்வாதியினுடைய எண்ணம். நம்முடைய முதலமைச்சர் நினைக்கலாமா? ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு என்ற கொள்கைகளை முன்வைத்துத்தான் தாவேகாவினருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். அவங்களுக்கு திராவிடம் தமிழ் தேசியம்லாம் இல்லைங்க. நான் வந்தா கரப்ஷனை ஒழிக்கிறேங்க, அப்புறம் அவர் மேல இருக்கிற மக்களுக்கு இருக்கிற அபிமானம், ஈர்ப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஜெயிக்க வச்சுட்டாங்க மக்கள். அப்ப அதில் நீங்க சமரசம் பண்ணக்கூடாது இல்ல. செந்தில் பாலாஜியா, ஏவா வேலுவா, கே என் நேருவா, யாரு என்ன எது கண்டுபிடிச்சு அவங்களை நீங்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க தேவை இல்லையா? உடனே சிறைக்கு அனுப்பிட போறது கிடையாது. போன முறை திமுகவும் அதிமுக இதாங்க பண்ணாங்க. ரெண்டு பேரும் டீலிங்கு. உன்னை நீ கொள்ளடி நான் எடுத்துக்க மாட்டேன், நான் கூட நீ கண்டு கூடாது. இதுதான் டீலிங் திமுக அதிமுக. அதே நீங்களும் கண்டினியூ பண்றீங்க. பண்ணக்கூடாது சார், அது உங்கள்ட்ட எதிர்பார்க்கல. அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களிடம் வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களுடன் வந்திருக்கக்கூடிய இந்த விவகாரங்களை தயவு செய்து தூசி தட்டி அந்த ஃபைல்ஸை பார்த்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். எம்எல்ஏக்களுக்கு அந்த இனோவா கார் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு கார் வழங்கப்படும், அது வந்து இனோவா இருக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கறது? அதே மாதிரி வந்து மருத்துவ காப்பீடு வந்து 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக உயர்த்திருக்காங்க. அட் த சேம் டைம் தனியார் மருத்துவமனைக்கான அந்த நியமன அனுமதியை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்கணும்? இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ முதல்ல வந்து இந்த மகிழ்ந்து வழங்கக்கூடிய விவகாரம், எல்லா எம்எல்ஏவும் ஏழையா இருக்காங்களா சார்? உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? இல்லை, அஃபிடேவிட் பார்க்கும்போது அப்படி தெரியல. எம்எல்ஏக்கெல்லாம் காரு வேணுங்கன்னு கேட்டார்ல ஒரு விசிக எம்எல்ஏ, அவர்கிட்டயே கார் இருக்கு, அஃபிடேவிட்ல போட்டிருக்கு. எம்எல்ஏக்கு வந்து நான் ஆட்டோல வரேங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தாருல, நான் ஒரு தாவேக்கா எம்எல்ஏ குன்னமுடியா, அது ஒரு மரண்டேன், அவர்கிட்ட கார் இருக்கு. இப்ப எல்லா எம்எல்ஏக்கும் கார் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? யார்கிட்ட இல்லையோ கொடுங்க, ஒத்துக்கிறேன். நேற்றைக்கு கூட நகைச்சுவையா, நாங்கெல்லாம் ஒண்ணு கோடீஸ்வரம் இல்லைங்கன்றாரு நம்ம புஷி ஆனந்த் அமைச்சரு. உடனே எதிரில் இருக்கிறவரு, ஏங்க உங்க பக்கத்துல இருக்கிறாரு, அவரு கூட கோடீஸ்வரம் இல்லையான்னு கேக்குறாரு. உடனே புஷி ஆனந்த் சொல்றாரு, அவரு கோடி கோடியா வச்சுட்டாரு, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஆதவர்சன அமைச்சருடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சு. என்னடா இவர் நம்ம கூடவே இருந்துட்டு இந்த மாதிரி பேசிவிட்டாரு. அது மாதிரி தாவேக்கா எம்எல்ஏக்கள்ல யாருக்கெல்லாம் முடியலையோ, அல்லது விசிகாவில் அல்லது திமுகல அல்லது அதிமுக இல்லாம இருக்குமான்னு தெரியல, இப்ப வேணுமணிக்கிட்ட கார் இருக்காதாங்க? டிவி சண்முகத்துக்கிட்ட கார் இருக்காதாங்க? இப்ப கார் யாருக்கு இல்லையோ டார்கெட்டடாவது கொடுத்துட்டு போலாம். அதாவது சரி, நீங்க ஒரு நோக்கம் புரியுது, சரி போய் தொகுதிக்கு போவாங்க வருவாங்க, ஒரு பாதுகாப்பு கொண்டு பண்றீங்க, எல்லாருக்கும் ஏன் கொடுக்கணும்? ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட 3 கார் இருக்குது, ஆனா அதெல்லாம் நான் போகிறதுல தான் போவேன், ஏன்னா எனக்கு முதலமைச்சர் கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்னது? சேட்டை தானே? அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. அதனால அதை கொஞ்சம் வேற மாதிரி மாத்தணும். 2வது 5 லட்சத்திலிருந்து 25 லட்சங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அதை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா சார், அதுல தான் இன்னொரு கொஸ்டின் வச்சிருந்தா, தனியார் மருத்துவமனைக்கான அந்த அனுமதியும் அதிகரிச்சிருக்காங்கல்ல, ரெண்டுத்துக்கு கரெக்ஷன் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது அது சில பேர் கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் சொல்றாங்க சார். அதுக்கு நீங்க பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏழன் எம்எல்ஏ இருக்கிறாருல, முன்னாள் திமுக எம்எல்ஏ ஆயிரங்களுக்கு, அவர் வந்து அதை பத்தி பேசியிருக்கிறாரு பாருங்க. நீங்க வாய்ப்பு இருக்கும்போது வீடியோ பிரஸ் மீட்டை பாருங்க. அதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. கஜானால காசு இல்ல, காலியாச்சுன்றீங்க. எப்படி அதை பண்ண முடியும்? 15,000 கோடி வருமானம் வந்துருச்சுங்க கடந்த 60 நாள்னு சொன்னாரு. நம்ம மரியவல்சன் ஐயா சொன்னார், ஞாபகம் இருக்கா? 4 நாள் கழிச்சு தங்கம் தனசு போய் கேக்குறாரு, எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, டேட்டா கூடன்னு. வரும்னு எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம், நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னாரு. அப்ப உண்மைக்கு புறம்பான செய்தியா இல்லையா? அது பேசலாமா ஒரு அமைச்சரு? அதனால பணம்னா ரொம்ப நெருக்கடியில் இருக்குது அந்த அரசு. எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு நல்ல அறிகுறியா எனக்கு படல. மற்றபடி இந்த பால்களை கொள்முதல், இந்த நெல் கரும்பு எல்லாம் ஓகே. இது ரொம்ப கஷ்டம் பாஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அமைச்சர்களும் ஆதாரமற்ற சில விஷயங்களை சட்டமன்றத்துல பொய்யின் தெரிஞ்சே பேசுறாங்க சார். இது எப்படி எடுத்துக்கிறது? பல விஷயங்கள் மாத்தப்படுது. ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் சார் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எதை கேட்டாலும் இப்பதான் வந்திருக்கிறோம் அப்படின்னுவாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு அவையில எப்படி பேசணும்னே தெரியல. நம்ம போன முறை கூட உங்க சேனல்ல சொன்னா, நான் மரியவல்சன் ஐயாவோட பேச்சை நான் வந்து கண்டிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயா கருணாநிதினாரு. முதலமைச்சரே சாரி கேட்டார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதலமைச்சரே சாரி கேட்டார். ஏன்னா அவங்களுக்கு சரி தெரியல என்ன பண்றது, பாவம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்ல கூடிய சீக்கிரம். 3 மாசம் ஆகி போச்சு. பயிற்சி புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணிருக்க வேண்டாமா? இந்நேரம் பண்ணிருக்கணுமா இல்லையா? இல்ல நாளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏஎம் பிஎம் பார்க்காமல் வேலை செய்யும் எங்கள் சிஎம், எதிர்கால பிஎம். எதுக்கு உங்க அமைச்சரும் தூக்கு போறேன்னு சொல்லிட்டாரு அவரு? ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அவருக்கு தான் புகழ்ச்சியே பிடிக்காதுன்னு தெரியும். ஏன் இதெல்லாம் பண்ணி இன்னும் அவரை வந்து அவர் பேரையும் டேமேஜ் ஆகிறீங்க, உங்க பேரும் டேமேஜ் ஆகிக்கிறீங்க. அவர் சொல்றாரு, விஜய் அவர்களை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தாலே இந்தியாவில் கடன் அடைப்படணும். இவர் இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. ஆர்பிஐ கவர்னரா போடுங்க, ரிசர்வ் பேங்க் கிட்ட கவர்னரா போட்டுருங்க. கில்லி சரத்குமார் எப்படி சூப்பரா இருக்கா? ஆர்பிஐ கவர்னர் கில்லி சரத்குமார் சூப்பரா இருக்கும். போட்டீங்கன்னா இந்தியாவினுடைய தலையெழுத்தையே மாத்திடுவாரு நம்ம அண்ணன். எல்லாம் கால கொடுமை சார். ஏன் அதெல்லாம் பேச வைக்கிறீங்க நீங்க? பல்லரி கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.